Hello friends, welcome to NithishFamily. 40-day Intermittent weight loss channel 2 days courier diet தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன, 37th டேவோட ரொட்டீன் அண்ட் நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் 80 கிலோவும் 980 கிராம் இருக்குது. ஸோ நேற்று வந்து அவங்க ஃப்ரூட்ஸ் ஒன்லி எடுத்ததுனால கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி காமிக்குது. 81லேருந்து கரெக்டாக 80க்கு வந்துட்டாங்க அப்படின்ற போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். காக்கா கிலோவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். குறையாட்டினாலும் கண்டினியூவாக பண்ணும்போது ஒரு சிலருக்கு டக்குன்னு குறையும். ஸோ விடாமுயற்சியே விஸ்வரூபர் வெயிட்டிங்க. சரி வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நிதிஷ் அப்பாவும் நானும் தமிழ் வருஷ லீவு அப்படின்றதுனால நாங்கள் வந்து சைக்கிளிங் தான் போனோம். சைக்கிளிங் வந்து நேஷ்னல் ஹைவேல போகலான்னு சொல்லிட்டு கொல்கத்தா ஹைவேல தான் போனோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் போயிருப்போம். ஆனால் என்னதில் வந்து கிலோமீட்டர் கம்மியாக காமிக்குது. ஆக்சுவலாக நிதிஷ் அப்பா வாட்ச் வந்து பாதிலே ஸ்டாப் ஆகிடுச்சு சார்ஜ் இல்லாமல். கிட்டத்தட்ட ஒரு 30-32 கிலோமீட்டர் போயிருப்போம்னு நினைக்கிறேன் நாங்கள். ஸோ எங்களோட கலோரி பேனிங் அப்படின்றது காலையிலே நாங்கள் 780 கலோரி பேன் பண்ணினதுனால சரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக சைக்கிளிங் பண்ணனால வேறு எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ண வேணாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம். என்ன அப்படின்னா முட்டி வலி வர ஆரம்பிச்சிடும். எக்ஸசைஸுமே ஒரு லிமிட் தான். லிமிட்டுக்கு மேலே நம்ம பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு தான் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதனால் காலையிலேயே எங்களோட கலோரி பேனிங் அப்படின்றது இன்றைக்கி நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். மணி 9:15 ஆகுது. இன்னைக்கு காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது பச்சை பயிறு முளை கட்டினது லைட்டாக ஆவியில் வேக வச்சுட்டேன் இன்றைக்கி நிதிஷ் சாப்பிட்றதுக்காக. இது வந்து நிதிஷ் அப்பாவுக்கு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அன்னாச்சி பழமும் அது கூட சேர்ந்து தண்ணி பழமும் எடுத்து சாப்பிட்றாங்க. சேம் நானும் கொஞ்சமாக ஒரு 100 கிராம் கிட்ட முளை கட்டின பச்சை பயிறு, அன்னாச்சி பழம், தண்ணி பழம், அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து ஊற வைக்கல அப்படியே நான் ட்ரையாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இதுதான். சைக்கிளிங் போயிட்டு வரவே மணி 8:30 ஆயிடுச்சு. 5:30க்கு எழுந்திரிச்சேன். காலையில் போனது 6 மணிக்கு கிளம்பி போனோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். காலையில் ஒரு லாங்காக நேஷ்னல் ஹைவேல தான் போயிட்டு வந்தோம் நாங்கள் சைக்கிளிங்கு. 8:40க்கு ஆம்லா ஜூஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் 9:15க்கு காலையில் டிஃபனாக இதாக எடுத்திருக்கேன். மத்தியானத்துக்கு தான் சாப்பாடு செய்யணும். வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்யணும். தமிழ் வருஷப்பருப்பு, தீபாவளி, பொங்கல் அப்படின்னா கூட டயட்டை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒரு வேளையாவது வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு நீங்கள் சாப்பிட்றது வேணால் எப்பயும் போல் சாமிக்கு படையல் வைக்கிறத நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் எல்லா நேரமும் 3 நேரமும் ஒரு விசேஷம் வந்துருச்சு அப்படின்னா 3 நேரமும் அன்ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்காதீங்க. அது டக்குன்னு குறைச்ச வெயிட்டை கூட்டிடும். அது நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும். அதை நான் வச்சுக்கோங்க. ஒரு வேளை மட்டும் வேணால் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கலாம். மத்தியான சாப்பாட்டில் பார்க்கலாம். மத்தியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1:30 ஆகுது. அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சேன். அது வந்து நான் ஒரு 200 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். பருப்பும் அரிசியும் ஈக்குவலாக தான் நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் சௌ பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, கேரட்டும் காலிஃப்ளவர் போட்டு பெரியலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் தான் 1:30க்கு எடுத்துக்கிறேன். நிதிஷ் சாப்பிட்டுட்டான் 1 மணிக்கேவும். நிதிஷ் அப்பா திடீர்னு ஆஃபீஸ் கூப்பிட்டதுனால ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க எதுவும் சாப்பிட்டுக்கல. ஸோ மதியானம் சாப்பாடாக நான் 1:30க்கு எடுக்கிறது இதுதான். நிதிஷ் அப்பா திடீர்னு மத்தியானம் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அதனால் பக்கத்தில் அங்கே வந்து வீட்லேயே வந்து ஃபுட்டு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களாம். அதனால் அங்கே போய் சாப்பிட்ருக்காங்க. சாதம் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பாசிப்பருப்பு சவுச்சவு போட்டு கூட்டு கொடுத்துருக்காங்க. வாழைக்காய் பொரியல், ரசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஒர்க்கா வந்து வத்தல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சாதம் கூடுதுன்னு தெரியுது. நிதிஷ் அப்பா சாப்பிடும்போது சொல்லிகிட்டே இருந்தாங்களாம் சாதம் கூட இருக்குன்ட்டு. எடுக்கிற டைம் வந்து 1:30க்கு எடுத்து சாப்பிட்ருக்காங்க மத்தியான சாப்பாடு. சிகப்பரிசிலாம் கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை மாதிரி செய்ய போகிறேன். தமிழ் வருஷ பருப்பு அப்படின்னால நிதிஷ் வந்து ஏதாவது இனிப்பாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னா, அதனால் சிகப்பரிசியில் அவனுக்கு பால் கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஆளுக்கு மொத்தமாக ஒரு 3 கரண்டி தான் போடுறேன். இதில் வந்து உப்பெல்லாம் சேர்க்க வேணாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்க வச்சு இந்த கொழுக்கட்டை போடுவேன். வெந்நி தண்ணிலாம் போடலை, நார்மல் தண்ணியில் தான் வந்து கொழுக்கட்டை பிழிய போகிறேன். கொழுக்கட்டை அப்படின்னாலே சிகப்பரிசி தாங்க. இது நிறைய பேர் திரும்ப வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, அக்கா சிகப்பரிசி மாவில் வந்து உங்களுக்கு எப்படி இடியாப்பம் வருது, என்னென்ன சிகப்பரிசி சேர்க்குறீங்க, இதை தான் திரும்ப கேட்பாங்க. சிகப்பரிசி அப்படின்றது புட்டரிசின்னு வைக்கும். அது வந்து பச்சரிசி புட்டரிசி அப்படின்றது. இந்த மட்டை அரிசி, கேரளா அரிசி அப்படின்றது சாப்பாடு அரிசி. அது வந்து புழுங்கல் அரிசி. கேரளா மட்டை அரிசி 1 கிலோவும், சிகப்பு புட்டரிசி இருக்கு இல்லையா 1 கிலோவும், ரெண்டும் சேர்ந்து ஒவ்வொரு கிலோ சேர்த்து 2 கிலோவுக்கு அரைச்சி வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா இது 1/2 கிலோ அது 1/2 கிலோ ஊற்றி நீங்கள் கூட அரைச்சி வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சா போதும். நான் வந்து இந்த இடியாப்பத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். இதில் தான் வைக்க போகிறேன். சின்ன கொழுக்கட்டையாக தான் இதில் பிடிச்சி வைக்க போகிறேன். இதை வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் வேக வைப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொழுக்கட்டை உருட்டிடலாம். நான் ரொம்பையும் சிறுசாக போட மாட்டேன், ரொம்பையும் பெருசாக போட மாட்டேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸாக போடுங்க. இந்த கொழுக்கட்டைக்கு உருட்டுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். கொழுக்கட்டை பிணைஞ்சிட்டேன். பால் கொழுக்கட்டைக்கு ரொம்ப ஒல்லியாக தின்னாக தான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். ஊற்றுன தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வச்சிடலாம்.
இதில் வச்சு இந்த அளவுக்கு மூடினாலே போதும். இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணாலும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். தட்டை வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைப்போம். ரொம்பையும் வேக வைக்கக்கூடாது. ஏன்னா மேலே அந்த கொழுக்கட்டை மேலே வெந்தனி வலுவலுன்னு ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2லேருந்து 3 நிமிஷம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வேக வச்சிடாதீங்க. வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். கொழுக்கட்டை கரெக்டாக 3 நிமிஷம் தான் நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ எடுத்துடலாம். நம்ம 3/4 வேக்காட்டுக்கு வெந்தாலே போதுமானது. எந்த கரண்டிக்கு மாவு எடுத்தோமோ அந்த கரண்டிக்கு நான் 2 கரண்டி நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். 2 கரண்டி மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். 3 கரண்டி மாவு எடுத்திருப்பேன். அது ஒரு கரண்டி இடியாப்பம் மாதிரி செய்யணுன்றதுனால இப்போ 2 கரண்டி மட்டும்தான் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். உங்கள் வெள்ளை சுத்தமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை வடிகட்டணும் அவசியம் இல்லை. அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சரி இருக்காது, டஸ்ட்டு இருக்கும் அப்படின்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க. என்னதான் ஏற்கனவே அடி வெல்லம் கிடையாது, மே வெல்லம் தான். அதனால் எந்த ஒரு கலங்களும் இருக்காது. நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு எல்லாம் இந்த வெல்லம் கரைஞ்சிரட்டும். தண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். இது என்ன அப்படின்னா சிகப்பரிசி மாவு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு டீஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மாவு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை கொழுக்கட்டையை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொழுக்கட்டை நல்லா கட்டியாகி அந்த பாகும் கொழுக்கட்டையும் நல்லா ஒன்று சேரணும். சிம்லேயே வேக வைங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் தான் அப்படியே நான் தூளாக போடுறேன். பால் கொழுக்கட்டை நல்லா கட்டியாக ஒரு மாதிரி தரலாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் தேங்காய் திருவல் இதிலே போட்டுடலாம். கொஞ்சம் நிறையாவே தேங்காய் திருவல் போடுங்க, சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு இதில் போட்டுறேன். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நெய்லெலாம் வறுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலோரி கூட வந்துடும். அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். வேணும்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். தேங்காய் திருவல் மட்டும் போட்டாலே போதுமானது. கடைசியாக இறக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஊற்றினா போதும், ரொம்பையும் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது அந்த ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் பார்த்தீங்கன்னா, அந்த கிரேவிங்ஸ், அந்த சமயத்தில் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றது நானும் நிதிஷ்பாவும் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்றது காமிக்கிறேன். சிகப்பரிசி பால் கொழுக்கட்டை தான். ஆளுக்கு இது 150 கிராம் இருக்குது. வெயிட்டு போட்டதில் ஆளுக்கு 150 கிராம் எடுத்துருக்கோம். வெல்லம் வச்சு செய்யும்போது கலோரி அப்படின்றது ஒரு 350 கிராமுக்கு மேலே வந்துடும். ஸோ 350 கிராம் டு 400 கிராம் வந்துடும். தேங்காய் திருவல், வெல்லம், முந்திரி பருப்பு, சிகப்பரிசி எல்லாம் சேர்க்கும்போது கலோரி ஒரு 300 to 400 வந்துடும். அதனால நாங்கள் லாஸ்ட்டாக 4 மணிக்கு எடுக்கிறது ஒரு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸில் ஒரு கிரேவிங்ஸ் வரும் இல்லையா, அதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம். ஸோ தமிழ் வருஷ பருப்பு ஒரு ஸ்வீட் அப்படின்றதுக்காக சிகப்பரிசி பால் கொழுக்கட்டை தான். ஸோ கடைசியாக நாங்கள் எடுக்கிற மீல் இதுதான். நிதிஷ்க்கு அதே சிகப்பரிசியில் பாதி தான் சிகப்பரிசி கொழுக்கட்டை செஞ்சேன். மீதி இடியாப்பமாக பண்ணி வச்சுட்டேன். அவனுக்கு வேணும்னா பாதி இனிப்பு ஊற்று போட்டு நாட்டு சக்கரை தேங்காய் திருவல் போட்டு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அவன் எப்படி கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்றதான். ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்த பிறகு ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக எடுக்கிறது பால் கொழுக்கட்டை தான். சாயந்தரம் நானும் நிதிஷும் பக்கத்தில் இருக்க முருகர் கோயில் தான் போனோம். என்னென்னா தமிழ் வருஷ பருப்பு ப்ளஸ் பிரதோஷம் ப்ளஸ் அன்றைக்கி தான் குரு பயிற்சி ஸ்டார்டிங், எல்லாம் ஒன்றும் போல் பெருசாக இருந்ததுனால கோயிலில் ஜேஜேன்னு பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ குரு பயிற்சி பலன்களும் அதில் போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. யார் யாருக்கு குரு பயிற்சி எந்த சமயத்தில் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு, நன்மை என்ன, யார் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதும் முருகர் கோயிலில் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் பக்கத்தில் இங்கே இருக்க முருகர் கோயிலுக்கு தான் நான் எப்பவுமே வருவேன். சாயந்தரம் முருகர் கோயிலுக்கு தான் நானும் நிதிஷும் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நைட்டு எப்பயும் போல் 8 மணிக்கு நான் ஃபேட் கட்டை ட்ரிங்க் எடுத்தேன். 8 மணிக்கு ஃபேட் கட்டை ட்ரிங்க் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 9 to 10 படுத்துருவேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபேட் கட்டை ட்ரிங்க் எடுத்துகிட்டு 10 மணிக்கு படுக்க போயாச்சு. நெக்ஸ்ட் டே, அதாவது 38th டேவோட டயட் அண்டு வெயிட் லாஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிதிஷாப்போட வெயிட் 80 கிலோவும் 850 கிராம் இருக்குது. 100 கிராம் குறைஞ்சிருக்கு. குக்கிங் ஃபுட் எடுக்கும்போது வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். சில சமயம் வெயிட் லாஸும் இருக்காது, ஸ்டஃபானா நிற்கும். ஸோ நம்ம எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா சாப்பாடோட அளவு முறைகளை மாற்றணும். அது ரொம்ப முக்கியம். சரி வாங்க 38th டே விளாக் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இன்றைக்கி நானும் காலைல நிதிஷாப்பாவும் சைக்கிளிங் போனோம். போகும்போது குன்றத்தூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் காலையில் பசங்களுக்கு சிலம்பம் சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அது உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாகிங் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாதம் சிலம்பத்துக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசை சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு நாள் ஜாயின் பண்ணணும். நிறையா பசங்க இருந்தாங்க. அதை தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சைக்கிள் ஓட்ட போயிட்டோம். இன்றைக்கி சைக்கிள் அப்படின்றது ஒரு 1.25 மணி நேரம் தான் ஓட்டியிருப்போம். அந்தனுமே நிதிஷாப்பா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா எனக்கு பீரியட்ஸ் வர ஃபஸ்ட் டே இந்த வெயில் காலத்தில் அப்படின்ற போது நான் எக்ஸசைஸோ யோகாவோ எதுவுமே பண்ண மாட்டேன். வாக்கிங் போவேன், சில சமயம் சைக்கிளிங் போவேன். ஃபஸ்ட் டேனால எனக்கு ஒன்றும் தெரியலனால நான் சைக்கிளிங் போயிருக்கேன். நிதிஷாப்பா ஸ்கிப்பிங் எப்பயும் போல் 200 பண்ணாங்க. அது மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்றது 50 நிமிஷம் பண்ணியிருக்காங்க.
எக்ஸசைஸ் அப்படின்னாலே அவங்க ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கும் தனித்தனியாக பண்ணல. அவங்க வந்து வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் அப்படின்றபோது கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லி வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். காலையில் 8 மணிக்கு எடுக்கிறது எப்பயும் போல் அமலா ஜூஸ் தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வெண்ணி தண்ணியில் ஆம்லா ஜூஸ் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து லிக்யூட் டயட் தான். ஸோ 9 மணிக்கு காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறேன். வாட்டர்மெலன் தண்ணி தான், எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணக்கூடாது. வேணும்னா நீங்கள் இஞ்சி, புதினா, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம். காலையில் நாங்கள் ஆம்லா ஜூஸ் கடுத்து 2வது எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்துக்கிறோம். நிதிஷ் அப்பா வந்து இன்றைக்கி எங்களுக்கு KGF 2 வந்து புக் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்து தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால காலையில் 11 o'clock ஷோ தான். எங்கள் வீட்டிலேருந்து பூந்தமல்லியில் EVPயில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். போகிறதுக்கு ஒரு 35 நிமிஷம் ஆகும். போகிறதுக்கு பெட்ரோல் போட்டு போக லேட் ஆகும் சொல்லி நாங்கள் 10 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஸோ தேட்டருக்கு போகும்போது கரெக்டாக வந்து 10:45 நாங்கள் தேட்டருக்குள்ளே போயிட்டோம். வெளியே வந்து KGF 2 கூடிய படம் கட் அவுட் எதுவுமே இல்லை. எல்லாமே பீஸ்டோட விஜயோட கட் அவுட் தான் நிறையா இருந்தது. நிதிஷ் வந்து எப்பயும் போல் விஜய்க்கு நடுலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். உள்ளே போனோன்னுமே மாலில் வந்து என்னென்னா, மாலுக்குள்ளே போகும்போது எந்த ஒரு பொருளுமே வாங்கிட்டு போகக்கூடாது போலுக்கு, எதுவுமே அலோடு கிடையாது. உள்ளே போனால் நிறையா விளாட்றதுக்குரிய ஐட்டங்கள் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அதை 2 சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே படம் பார்க்க உட்கார ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டாலாம் போயிட்டோன்னே சொல்லிடலாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க வர ஆரம்பித்தாங்க. ஒரு நல்ல படத்துக்கு மணி கொடுத்து தேட்டரில் பார்க்குறதுல தப்பே கிடையாது. செம்ம ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட். டைம் ரொம்ப அதிகமான ஒரு மூவின்னே சொல்லலாம். 2 மணி நேரமும் 48 நிமிஷமோ 50 நிமிஷமோ சொன்னாங்க. பார்க்கணும் போகிறவங்கள எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பர் படங்க. அதே நேரத்தில் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்தா தான் அதோட மாஸ், அப்புறம் என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்கும் படம். ரொம்ப வந்து ஒரு 3 மணி நேரம் ஷோ அப்படின்றதே மறந்து பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் அந்த எண்டிங் சீன்லாம் தேட்டரே வந்து பின் ட்ராப் சைலன்ஸில் இருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த அளவுக்கு இருந்தது. செம மூவி. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ என்னோடய பாயிண்ட்லாம் 10 out of 10 தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மூவி வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வரும்போது மணி 2 ஆயிடுச்சு. படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கும் நிதிஷ் அப்பாவுக்கு ஒன்றும் சாப்பிடணும்னு தோணல. நிதிஷ் மட்டும் பாப்கார்ன் வாங்கிட்டான். பாப்கார்ன் ப்ளஸ் ஒரு ஜூஸ் வாங்கினான்னு நினைக்கிறேன், மேங்கோ ஜூஸ். நானும் நிதிஷ் அப்பாவும் தேட்டரை விட்டு வெளியே வரும்போது மணி கரெக்டாக 2 மணி. கொதின்னு வெயில் கொதிச்சதுங்க. ஐயோப்பா, காரத்தோட முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. வரும்போதே குன்றத்தூரில் ஒரு ஜூஸ் கடை தான் நின்னோம். ஃபஸ்ட்டு நிதிஷ் ஜூஸ் ஆர்டர் பண்ணது வந்து ரோஸ் மில்க் தான் அவன் வாங்கி குடித்தான். நம்மளுக்கெலாம் ரோஸ் மில்க் பால் ஐட்டம் உள்ளே இறங்காது. அதனால் நானும் நிதிஷ் அப்பாவும் வாங்கலை. நானும் நிதிஷ் அப்பா ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு வாங்கின ஜூஸ் வந்து வாட்டர்மெலன், செகண்ட் ரவுண்டுக்கு வாங்கினது வந்து சாத்துக்குடி ஜூஸ் வாங்கினோம். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில். இன்னொன்று நாங்கள் வேறு சாப்பிடலை. படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் எங்களுக்கு சாப்பிடணும் பசி அப்படின்றது தோணவே இல்லை. படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெயிலுக்கும் தாகத்துக்கும் ரொம்ப அகோர பசியில் இருந்தோம். வாட்டர்மெலன் ஜூஸ் வேறு, அதுக்கப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் வேறு வாங்கி குடித்தோம். அந்த கடையிலே வந்து திராட்சை நல்லா இருந்தது. கிலோ 80 ரூபா சொன்னாங்க. 1 கிலோ பன்னீர் திராட்சை எடுத்துகிட்டு, மாதுளம்பழம் வந்து 180 ரூபா சொன்னாங்க. அது ஒரு அரை கிலோ எடுத்தேன். ஆப்பிள் வந்து 200 ரூபா சொன்னாங்க. அது ஒரு அரை கிலோ எடுத்தேன். கிர்னி பழம் வந்து கிலோ 40 ரூபா சொன்னாங்க. அதுவும் 1 கிலோ எடுத்தான். பழங்கள் வாங்கிட்டு வர்ற வழியிலே ஒரு தாத்தா கடையில் தண்ணி பழம் சூப்பராக இருந்தது. ரேட்டு வாரியாக வச்சுருந்தார். சின்ன பழம் வந்து கிலோ 12 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பழம் வந்து 20 ரூபா. நல்ல பெரிய பழம் வந்து 25 ரூபா. நாங்கள் வாங்கினது நல்ல பெரிய பழம் 7.5 கிலோ 180 ரூபா. அவர் வந்து 170 ரூபா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி 10 ரூபா குறைச்சி கொடுத்தாரு. பழம்லாம் வாங்கிட்டு வீடு வந்து சேர எங்களுக்கு கடைசியில் 3:30 ஆயிடுச்சு. மணி 4 ஆகுது. கடைசியாக நாங்கள் எடுக்கிறது வாட்டர்மெலன் தான் எடுக்கிறோம். சினிமா போயிட்டு வரும்போது வீட்டுக்கு மணி வந்து 3:30. இப்போ பார்த்தா கரெக்டாக மணி வந்து 3:49 ஆகுது. 3:50 கரெக்டாக. கடைசியாக எடுக்கிறது 4 மணிக்கு வாட்டர்மெலன் தான். இந்த அளவு தான் எடுத்து சாப்பிட முடியும். ஜூஸாக கூட எடுத்துக்கல. இது சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதுவும் நிதிஷ் அப்பாவுக்கு இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். மணி வந்து 8 ஆகுது. 8 மணிக்கு எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். நல்லா சூடாக குடிங்க. இன்னும் நான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் வந்து அரைக்கலை. டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டுட்ருக்கேன். என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, மல்லி விதை வந்து எனக்கு நாட்டு மல்லி வந்து எனக்கு கிடைக்கல. பொடிசாக இருக்கும் அந்த மல்லி வந்து. அந்த ஒன்றுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹைப்ரிட் மல்லியாக பெருசாக இருக்கும் இல்லையா, அதுதான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே இருக்க மல்லி வந்து அரைச்சி அரைகுறையாக வச்சுருந்தேன். வாங்கின மல்லி வந்து நாட்டு மல்லி தான். அதை தான் இப்போதைக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூனாக போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாட்டு மல்லி கரைச்சாதான் வந்து நைட் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அரைக்கணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய டயட், எக்ஸசைஸ் அண்டு விசேஷ நாள்னாலும் ஒரு ஸ்வீட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் என்ன விசேஷமாக இருந்தாலும் எக்ஸசைஸை விடாமல் மார்னிங்லேயே பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம் டயட்டில்.
டயட் அப்படின்னு இறங்கிட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணி தாங்க ஆகணும். அப்போ தான் சக்ஸஸ் பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விலாகி சந்திக்கலாம்.